கானான் தேசத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் தேச முற்பிதாக்கள் 12 தங்களில் ஒருவனாகிய யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு அவனை வனாந்தரத்தில் வைத்து குழியில் தள்ளினர். அவன் இறந்து விடுவான் என்று அஞ்சி அவனை தகப்பனாகிய யாக்கோபிற்கு தெரியாமல் மீதியானியரிடம் அடிமையாக விட்டுவிட்டனர். அவர்கள் எகிப்தில் ஏலம் போடுகையில் போத்திபார் என்ற செல்வந்தன் யோசேப்பை ஏலம் எடுத்து தன் வீட்டு வேலைக்காரனாக்கினான். போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் ஆசை கொண்டு தவறான எண்ணத்தோடு அணுகிய போது அவன் இடம் கொடுக்காததினால் அவன் மீது அபாண்டமான குற்றம் சுமத்தி அவனை சிறையில் தள்ளினாள். அங்கு குற்றவாளிகளாய் அடைபட்டிருந்த ராஜாவின் பானபாத்திரன் சுயம்பாகி ஆகிய இருவரும் வெவ்வேறு சொப்பனம் கண்டு யோசேப்பிடம் கூற அவன் அவர்களில் ஒருவன் தூக்கிலிடப்படுவான் என்றும் ஒருவன் விடுவிக்கப்படுவான் என்றும் கூற அது அவ்வாறே நடந்தது. எகிப்தின் மன்னன் பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டு திகைத்து அதற்கு அர்த்தம் சொல்ல தன் ஞானிகளை நாட அவர்களால் இயலாமல் போயிற்று. சுயம்பாகியின் மூலம் சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு ராஜாவிடம் அழைக்கப்பட அவன் சொப்பனத்தை விடுவித்தான். அதன்படி தேசங்களில் கடும் பஞ்சம் வரப்போகிறது என்றும் விவசாயத்தை ஊக்கப்படுத்தி அதிக தானியங்களை பெரிய சேமிப்பு கிடங்களில் சேமிக்க யோசேப்பு அரசனுக்கு ஆலோசனை வழங்கிய போது பார்வோன் மகிழ்ந்து யோசேப்பை தனக்கு அடுத்த ராஜாவாக்கி அப்பணியை செய்ய கட்டளையிட அவ்வாறே வந்த பஞ்சத்திலிருந்து தேசம் காக்கப்பட்டது. பஞ்சம் மிகுதியான போது கானானிலிருந்து யோசேப்பின் தகப்பனும் சகோதரர்களும் எகிப்திற்கு வந்தபோது யோசேப்பு அவர்களை பழி வாங்காமல் அன்புடன் ஏற்றுக்கொண்டு ஆதரித்தார்.